வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்கிலாந்து சோழியை முடித்து கட்டிய இந்தியா 112 வருட சரித்திர சாதனை. அதாவது இந்தியாவுக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட பெரிய டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடிய இங்கிலாந்து முதல் போட்டியில் வெற்றி பெற்று ஆரம்பத்திலேயே முன்னிலை பெற்றது. அதனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் T20 போல விளையாடும் பேஸ்பால் அணுகுமுறையை பயன்படுத்தி இந்தியாவை எந்த அணி தோற்கடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கடுத்த 3 போட்டிகளில் சுதாரித்த இந்தியா ஹாட்ரிக் வெற்றிகளை பெற்று 3-1 என்ற கணக்கில் ஆரம்பத்திலேயே கோப்பையை வென்றது. இந்த நிலையில் தான் இந்த தொடரின் சம்பிரதாய கடைசி போட்டியானது மார்ச் 7ஆம் தேதி தர்மசாலா நகரில் துவங்கியது. அதில் ஆறுதல் வெற்றி பெறும் எண்ணத்துடன் டாஸை வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங் செய்வதாகவும் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய அந்த அணியானது ஜாக் ரவ்லி 29 ரன்கள் எடுத்தால் 100 ரன்களுக்கு 1 விக்கெட்டுகள் என்ற துவக்கத்தை பெற்றது. ஆனால் அதன் பின் அபாரமாக பந்து வீசி அந்த அணியை 218 ரன்களுக்கு சுருட்டியது இந்தியா சார்பில் அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டுகளையும் அஸ்வின் 4 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணிக்கு ஜெய்ஸ்வால் 57 ரன்களும், ரோஹித் சர்மா 103 ரன்களும், சுப்மன் கில் 110 ரன்களும் எடுக்க தேவ்நாத் படிக்கல் 65 ரன்களும், சர்பரஸ் கான் 56 ரன்கள் என டாப் 5 பேட்ஸ்மேன்களும் 15 வருடங்கள் கழித்து 50+ ரன்களை குவித்து அபாரமான துவக்கத்தை கொடுத்தார்கள். அவர்களுடன் குல்தீப் யாதவ் 30 ரன்களும், பும்ரா 20 ரன்கள் எடுத்ததால் இந்தியா தங்களுடைய முதல் இன்னிங்ஸை 477 ரன்கள் எடுத்து இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமாக ஜோயப் பசீர் 5 விக்கெட்டுகளை எடுத்தார். அதனைத் தொடர்ந்து 229 ரன்கள் பின்தங்கிய நிலையில் களமிறங்கிய இங்கிலாந்துக்கு ஜாக் ரவ்லி டக் அவுட் ஆகவும், பென் டக் 2 ரன்களும், ஓலிபோ 19 ரன்கள் என டாப் 3 பேட்ஸ்மேன்களை நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் சொற்ப ரன்களில் காலி செய்தார். இதனால் 36 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என ஆரம்பத்திலேயே தடுமாறிய இங்கிலாந்து ஜோ ரூட் நிதானமாக விளையாடினார். ஆனால் அடுத்ததாக வந்த ஜானி பிராட்ஷோ 100வது போட்டியில் அதிரடியாக விளையாட முயற்சி செய்து 39 ரன்களில் குல்தீப் சுழலில் அவுட் ஆனார். அதற்கடுத்ததாக வந்த கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் 2 ரன்களும், பென் ஸ்டோக்ஸ் 8 ரன்களில் அஸ்வின் சுழலில் கிளீன் போல்ட் ஆனார்கள். அதே போல நங்கூரத்தை போட முயன்ற டாம் ஹார்ட்லியை 20 ரன்களில் அவுட் ஆக்கிய பும்ரா அடுத்ததாக வந்த மார்க் வுட்டை டக் அவுட் ஆக்கினார். அதனால் ஏற்பட்ட அழுத்தத்தில் மறுபுறம் அரை சதம் அடித்து முழு மூச்சுடன் போராடிய ஜோ ரூட்டும் கடைசியில் 84 ரன்கள் குவித்து அவுட் ஆனார். இறுதியில் இங்கிலாந்தை 195 ரன்களுக்கு சுருட்டிய இந்தியா இன்னிங்ஸ் மற்றும் 64 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்தியாவுக்கு அஸ்வின் 5 ரன்களும், குல்தீப் 2 ரன்களும், பும்ரா 1 ரன்களும், ஜடேஜா 1 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். இதனால் 4-1 என்ற கணக்கில் இந்த தொடரை வென்ற இந்தியா அதிரடியாக வீழ்த்தி சாய்ப்போம் என்று எச்சரித்த பேஸ்பாலில் இங்கிலாந்து அணியை மூட்டை கட்டி கோப்பையை வென்றது. சொல்ல போனால் இதன் வாயிலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் 112 வருடங்கள் கழித்து 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் தோற்று கடைசியில் 4 போட்டியில் வெற்றி பெற்று தொடரை வென்ற முதல் ஆசிய அணி என்ற மாபெரும் சாதனையை இந்தியா படைத்துள்ளது. இதற்கு முன் உலக அளவில் 1897, 98, 1901, 1902 ஆகிய வருடங்களில் இங்கிலாந்துக்கு எதிராக ஆஸ்திரேலியா 2 முறையும், ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இங்கிலாந்து மட்டுமே முதல் போட்டியில் தோற்று கடைசி போட்டியில் 4 என்ற கணக்கில் தொடரை வென்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.